அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த உணவு பொருளை எந்த கடையிலயும் விற்க கூடாது. உணவு பிரியர்களை அதிர வைத்த அதிர்ச்சி செய்தி. விரும்பி விரும்பி சாப்பிடும் மயோனஸ் இதுக்கு மேல கடையில கிடைக்காதா? அதுக்கு பின்னால இப்படி ஒரு காரணம் இருக்குதா? மயோனஸ் அப்படின்றது வறுத்த கறி, பொரித்த சிப்ஸ், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு முக்காவாசியான உணவு பொருளுக்கு தொட்டுக்கொள்ள பயன்படுத்தப்படுது. இத நிறைய பேருமே இப்ப வரைக்குமே விரும்பி விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. இத பச்சை முட்டையில இருந்து தயாரிக்கப்படுவதா சொல்லப்படுது. இப்போ ஆசாசியா உணவு பிரியர்கள் சாப்பிட்டுட்டு வரக்கூடிய இந்த மயோனிஸுக்கு தான் அரசு தடை விதிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது மாதிரி பச்சை முட்டையில தயாரிக்கப்படக்கூடிய மயோனிஸ்ல கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது சால்மோனெல்லா டைமியூரியம், சால்மோனெல்லா என்டெரிடிஸ், எஸ்செரிசியா கோலி, லிஸ்டெரியா மோனோசைட்டோ ஜீன்ஸ் மாதிரியான கிருமிகள்னால உடல் நலத்துக்கு பல்வேறு வகைகள்ல தீங்கு இருக்கிறதா சொல்லப்படுது. பச்சை முட்டையோட மஞ்சள் கருவை கொண்டு மயோனிஸ் தயாரிக்கப்படுது. இந்த மாதிரி தயாரிக்கப்படும் பொழுது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா முறையற்ற தயாரிப்பு, சேமிப்பு வசதிகள், நுண்ணுயிர்கள்னால ஏற்படக்கூடிய மாசுபாடு அப்படின்னு பொது சுகாதார அபாயத்தை உருவாக்குது. அப்படின்றதுனால தமிழகத்துல மயோனிஸுக்கு ஓராண்டு காலம் தடை விதிக்கப்பட்டிருக்குது. இதற்கான உத்தரவையும் இப்போ உணவு பாதுகாப்பு ஆணையம் பிறப்பித்திருக்கிறாங்க.